நான் யாரும் தெரியலையா? ஏகாயி விடலாம் இப்படி இதெல்லாம் கிளம்பிட்டுக்கிறீங்களா? எல்லாம் எங்க எல்லாம் பிள்ளை குட்டிகளை கூட்டிட்டு எங்க கிளம்புறீங்க? பிள்ளை குட்டி மேநாட்டுக்கு கல்யாணங்க. என்ன மேல்நாட்டுக்கு? செட்டி மகனுக்கு செட்டிக்கு கல்யாணங்க. அதனால வண்ணாவனாத்தி நாங்க போய் மேல சீலை பந்தலுக்கு சீலை கட்டணுங்க. சீலை துணி கட்டணும்ல, அதனால பண்ட படிக்கணும். அதனால சாங்கியம் பண்ணணும். சீக்கிரமா வர சொல்லுங்க. வண்ணாவனாத்தி ஆமாங்க. ஏ கோமரி வாடா. யாரு? எங்க அண்ணன். எங்க அண்ணோட பையன் புலிராம செட்டி. புலிராம செட்டிக்கு கல்யாணமா? ஏண்டி ஒரு அநியாயம். ஏகாதி வீட்டுக்கெல்லாம் தகவலை கட்டி பந்தலுக்கு துணி கட்டுறதுக்கு இவங்கிட்ட எல்லாம் சொல்லிக்கிறாங்கன்னா உங்களுக்கு அண்ணன் பையனுக்கு கல்யாணங்கிறது தகவல் இன்னும் வரலையே. யாராவது தகவல் சொன்னாங்க இல்லையா? இன்னும் யாரும் வரலையா? ஒரு வேலை நாங்க அக்கா தங்கத்துக்கு 13 பேர் இல்ல அரியா ஏகாதிக்கலாம். நீங்க துணி கட்டுறது போறீங்களா? ஆமாங்க. மேல நாங்க பந்தலுக்கு துணி கட்ட போகணுங்க. பட்டு மணிக்கு போகணும். எங்களுக்கு நேரா அவருக்கு முடிஞ்சு மூட்டு பேசுறது நான் இல்லைங்க. நான் யார் தெரியுமா? நீங்க யாரா இருந்தா எங்களுக்கு என்னங்க கேட்ட போறேன்ல. அந்த மாலா தேதியோடைய தங்கச்சி நான் தான் வரணுமல. தங்கச்சியா? எங்களுக்கு அழைப்பு சொல்லிருக்காங்க. நாங்க போறோம். உங்களுக்கு அதனால நீங்க போறீங்க. எங்களுக்கு தகவல் வந்துச்சு. ஆனா வந்த தரம் தான் எங்க போய் உட்காந்து தகவல் சொல்லிட்டு சொல்ல வந்தோம். பிராந்திகள் கொஞ்சம் போதையில் படுத்துட்டாங்க. அதனால நீங்க முன்னாடி போங்க, பின்னாடி நான் வரேன் அப்படின்னு போய் எங்க அண்ணன் சொல்லுங்க. வண்ணமலைக்கு குழந்தைகள் இந்த முகத்துல முடிச்சு போனா கூட சோர்ஸுக்காக வா போலாம் சீக்கிரம். அப்படியா? ஐயோ சாமி முன்னே சொல்ல மாட்டேன். ஆனா இவன் முகத்திலேயே முடிச்சிட்டு போகணும். புள்ளு இல்லாதவ இல்லாதவ இவன் முகத்திலேயே முடிச்சு போனாவ. ஐயோ ஒரு அநியாயம். எங்க அண்ணன் வீட்டுல கல்யாணம். ஏகாலி வீட்டுக்கு தந்தி அதாவது தகவல் சொல்லிக்கிறாங்க. கூட பிறந்த தங்கச்சி நானு. எனக்கு ஒரு தகவல் சொல்லலையே. என்னவா இருக்கும்? தகவல் சொன்னா போன் வந்தா ரீசார்ஜ் பண்ணாத இருந்திருப்பாங்க. அதுலடி அப்படிதான் இதெல்லாம் மெசேஜ் பண்ணியிருந்தா மெசேஜ் வந்து சேர்றதுக்கு லேட் ஆகி போய். சரி சரி. ஆயிரம் எங்க அண்ணன் வீட்டுக்கு செய்தோம். அண்ணன் பையனுக்கு கல்யாணம். அண்ணன் பையனுக்கு கல்யாணம். நம்ம எப்படி வெறும் சும்மா போறதா? கல்யாணத்துக்கு போயேதாகணும். அங்க வாங்க. அடுத்தும் கூட வேற உடம்புற சரம்பரையா இருந்தா நம்ம சொன்னாதான் போகணும். நாம அண்ணன் வீட்டுக்கு தகவல் வந்தா என்ன வரலீனா ஒரு கால் நம்ம கல்யாணம் போகாம வீட்டுல இருக்கிறோம் வச்சுக்கோ. நாளைக்கு எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்து ஏமா ஒரு புலிராம செட்டி உன் மருமகனுக்கு கல்யாணம் மத்த வீடா தகவல் சொல்லாம கூட வராம இருந்துக்கலாம். நீ கூட பிறந்த தங்கச்சி நீ ஏன் வரல அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்றேன்? நம்ம எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்த பேசுறது. அதனால என்ன பண்ணுதோ எது பண்ணியாது. அதனால போய் சீர்வரிசையில எடுத்துக்கிட்டு போயிட்டு புருஷனை பார்த்து சொல்லிட்டு போலாமா? புருஷன் சொல்லிட்டு போலாம். போறப்படுங்க. என்ன போறது ஒண்ணுமே தெரியல. கோமாளி நான் எங்கடா என் புருஷன் எங்கடா போனா? புருஷன் செத்து போயிட்டாங்க. என் புருஷன் வர காணாம கல்யாணத்துக்கு வர போறேன். நான் யாரு வீட்டுக்கு போறது? எங்க போறது? கேட்டு மூடு ரயில் போட்டு இல்ல யாரு வீட்டுக்கு போறது? என்ன போறது? நான் ஒண்ணும் தெரியலையா? என் புருஷனையும் காணாம பொறுத்த ராரி டிரைவர் போறாங்க. என்னாச்சு? ஓடுனா போய் பாத்துட்டு வரேன்னா வேண்டாம்னு சொல்லி ஓட்டிங்களா? ஆமா. அங்க இருந்து பாத்தீங்கன்னா அங்க ஓடுற இங்க ஓடுற அதை பிடிக்கிற இதை பிடிக்கிற என்ன எங்க
ஏய் கோமாளி டேய். என்னடா நம்ம என்ன நிக்கிற நேரமா இருக்குது? என்ன சொல்லு? எப்படியாப்பட்ட விஷயம்? என்ன? ஐயோ எங்க அண்ணன் வீட்ல. எங்க அண்ணன் வீட்ல. என்னடா? எங்கேயா சொல்ற? அண்ணன் வீட்ல எங்க அண்ணன் வீட்டுக்குள்ள ஒரு பையன் இருக்கிறான்ல? ஆமா. புலிராம செட்டி. ஆமா. அந்த புலிராம செட்டிக்கு பாம்பு கடிக்கிற பைத்தியார புண்டா. புலிராம செட்டிக்கு என்ன பாம்பு கடிச்சு முடிச்சோம். இந்த மனசுல வச்சுக்கிட்டு நான் எப்படிதான் இவனை டைவர்ஸ் பண்ணிட்டு மீனாட்ட கார்த்திக் கல்யாணம் பண்ணிக்கோ. ஐயோ அவருக்கு ஸ்டாரிங்கே ஒழுங்கா பிடிக்க தெரியாது. அப்ப நீ நினைச்சிட்டா அப்படியே திருப்புவார் அப்படியே. என்னங்க இப்ப நிக்கிறதுலாம் நேரம் இல்ல. சீக்கிரம் சீக்கிரம் வந்து போய் அவுட் போடு. அல்ப குதி இருக்காங்களாமடி. இல்ல சீக்கிரம் வந்து அவுட் போடு. யாராச்சும் அவுட் போடு. அதான் வயசான காலத்துல கிளவி கிளவன போய் அவுத்து போடுங்க. என்ன நேரம் ஆச்சுங்களா அவுட் போடுறது எதுக்குது என்னடி அவுக்கணும்? அது ஒண்ணு இல்லைங்க. இந்த மேலாநாட்டுல எங்க அண்ணா மாநாக செட்டி இருக்கிறாருல, மாநாக செட்டியோருடைய மகன் புலிராம செட்டிக்கு கல்யாணமா கல்யாணமா ஒண்ணு பத்திரக்காரங்க போகணும், பத்திரக்காரங்க போகணும், ரேடியோக்காரங்க போகணும், தேவடியாக்காரன் போகும். ரேடியோக்காரங்க போய் சொல்லணும். உன் மொட்டை கட்டி பந்தக்காரங்கிட்ட போறவங்க, தேவடியாக்காரங்கிட்ட ரேடியோக்காரன் போகிறோம், ஆட்டோக்காரங்கிட்ட போறவங்க. உன் மொட்டை நம்ம தேவடியாரா? ரேடியோக்காரங்க போய் தகவல் சொல்றது இப்படி கல்யாணத்துக்கு போகணும். ரேடியோவெல்லாம் அங்க கட்டிட்டாங்க பாடிட்டு இருக்குது. அவன் கட்டி இருக்கிறாங்களா கட்டியே தெரியல. இங்க இருந்து போகும்போது ரேடியோவோட போனா நல்லா இருக்கும்ல. அதனால அண்ணன் பையனுக்கு கல்யாணம். அதனால இப்ப போகணும். சீக்கிரம் வா போலாம். ஏண்டி போய் மாலையா செட்டியா இருக்கு மகன் புலிராம செட்டி அண்ணன் பையன் கல்யாணம். உனக்கு அண்ணன் பையன், எனக்கு மச்சன பையன், எனக்கு மச்சன மாலையாரு மச்சன அக்கா இருந்தாலும் கல்யாணத்துக்கு போனாங்கிறீங்க. போறது நாங்க எல்லாம் எப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க? எப்படி போனா கல்யாணத்துக்கு? அம்மா கல்யாணத்துக்கு போறதே சந்தோஷப்படுறேன். அப்படி சந்தோஷப்படுறதா இருந்தாலும் அவங்க கல்யாணம் உனக்கு யாரு சொன்னாங்க? ஐயா யாரு சொல்லுவாங்க? யாரு சொல்லுவாங்க? யாரு சொல்லுவாங்க? ஒரே சரி யாரு உட்கார் உட்கார் சாமி உட்கார் உட்கார் உட்கார். மேலாண் நாட்டுல மாடேவி செட்டியார் மகனுக்கு கல்யாணம் சொல்லி யாரு தகவல் கொடுத்தது? யார் சொன்னாங்க? யாரு தகவல் கொடுத்தாங்க? நம்ம ஊர்ல துணி துவைக்கிறாங்கல்ல, அந்த ஏகாலியோட சொல்லிதான் எனக்கே தெரியும். போகுது கல்யாணத்துக்கு போறோம். சீரகட்டு போறீங்க பாட்டு பங்கு வச்சோம். பாட்டு மூணு போறது போற 2 பேர் பேசிட்டு போனது அதுல காதல கேட்டு வந்து நீ சொல்றேன். ஆமா அப்ப பாட்டு முடிஞ்சு சொல்லனா உனக்கு கல்யாணம் நடக்கிறது தெரியாது. எப்படி தெரியும்? அப்படின்னா சுத்தமா தெரியாது. பாட்டு முடிஞ்சல உனக்கு தெரியாது. அதனால ஏக்கா ஏக்கா சொல்லக்கா உள்ளக்காவா? ஏய் ஏக்கா எதுக்கு போற? ஏய் இங்க வா. அங்க எங்க சந்து கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்றேன்.
என் மகன் கல்யாணம்னு சொல்லி வரணுமல என் மகனுக்கு கல்யாணம்னு சொல்லி உனக்கு கடுதாசி அனுப்புறானா அனுப்புறானா உனக்கு சீட்டு தான் அனுப்புறானா இல்ல எத்தனை பாக்கு வைக்கானா ஐயோ இல்ல உள்ள ஆளுதான் அனுப்புறானா எனக்கு ஏகாலி சொல்லலாம் யாருக்குமே தெரியாது என் மகன் கல்யாணம் நீ வந்து சேரணும் உனக்கு கடுதாசி வைக்கல உனக்கு இன்னும் ஒரு 4-5 ஒரு சீட்டு அனுப்பல எத்தனை பாக்கு வைக்கல ஆள் அனுப்பல உன் அண்ணனும் வரல இது எல்லாம் செய்யாமடிக்கு அலையாத வாசல் நுழையலாமா எங்க குலகாரன் அலையாத வாசல் நுழையலாமா கண்டிப்பா கூடாது மதியாத வாசல் நுழைய கூடாது அதனால உன் அண்ணன் உன்னை மதிக்கல உன்னை அழைக்கல எப்படி டேய் சாமி சத்தம் ராகுது ஒரு நாள் போகுது கல்யாணம் மண்டபத்துக்கு போயிட்டு வந்துறோம் ஏண்டா ஏன் யார் கூப்பிடல நம்ம காட்டுறீங்க வரமலைக்கு நல்லா பணம் காசு வச்சிருக்கான் நல்லா பணம் காசு வச்சிருக்கான் ஆமா இத்தனை செல்வர் வந்து வெள்ள செல்வம் இல்ல நம்ம தங்கச்சியை கூப்பிட்டு கல்யாணத்துக்கு கூப்பிடுறோம் தங்கச்சி வருவான் அவன் முகத்துல நம்ம மருமக முடிச்சுட்டா நம்ம தங்கச்சி போனதை பிள்ளைகளாக போயிடும் அப்படின்னு சொல்லி உங்க அண்ணனே சொல்லாம முடிக்கும் உன்னை மதிக்காதனா ஒண்ணு உன்னை ஞாபகம் போயிருமா எங்க அண்ணா என்ன மதிக்கலையா ஆமா பாருங்க வாங்க நல்லா கேளுங்க நான் வர்றதா இதை போடணும் அதாவது வாயிட்டு அழைத்தாரா உனக்கு வர்ணமா பாய் போட்டாங்களா அப்படி கேக்குறீங்க தகவல் அனுப்புறேன் கேக்குறீங்க நாங்க கூட பிறந்தது எத்தனை பேரு ஒருத்தரையா 2 பேரா 13 பொம்பளைக்கு பிறந்தது பொட்டை பிள்ளைக்கு பிறந்தீங்க ஆமா இந்த 13 பொம்பளைங்கல்ல யாரு வீட்டுக்கு தகவல் கொடுத்தாங்க கொடுக்கணும்னு யாருக்கா தெரியுமா தெரியும் தகவல்னா எல்லாத்துக்கும் தான் கொடுத்தாங்க இந்த தங்கச்சிக்கு சொன்னமா அந்த தங்கச்சிக்கு சொன்னமா இந்த தங்கச்சிக்கு சொன்னமா அந்த தங்கச்சிக்கு சொன்னமா கடைசியில உங்களுக்கு மறந்து இருக்க மாட்டாங்க அந்த தகவல் சொன்னவங்க வந்துருக்கும் தகவலும் வந்து சேரல அதனால யார் வீட்டுக்கு போறோம் நம்ம அண்ணி வீட்டுக்கா போறோம் அண்ணி வீட்டுக்கா போறோம் நம்ம சொந்த எங்க அம்மா வீட்டுக்கு உனக்கு மச்சனை எனக்கு மச்சனை எங்க அண்ணன் வீட்டுக்கு போறோம் அங்க யார் வந்து மரியாதை கொடுக்கணும் நம்ம வீட்டுக்கு போறதுக்கு நம்ம யார பத்தி போறோம் உங்க வீட்டுல உரப்ப கால் வச்சாரு மச்சனை நான் தானே ஆமா மச்சனுக்கு அழைப்பு இல்ல எனக்கு அழைப்பு இல்ல எனக்கு பின்னாடி வந்து எனக்கு அழைப்பு கொடுத்தாரா கொடுக்கலையா எங்கே போகுது எனக்கு அழைப்புல அடையாள வாசல் மதிக்க மாட்டேன் யோ அதிகார விஷயம் மெடிக்க மாட்டேன் சொல்றேன் நீ வந்தாலும் வரலினாலும் நான் போறது கல்யாணத்துக்கு போறது அந்த புருஷனோட சேர்ந்துக்கிட்டு உன்னை கூட்டிட்டு போய் ஒரு மரியாதை பண்ணுவேன் இல்ல அப்படின்னா நான் தனியா போய் கூட நான் சீர்வரிசை பண்ணிட்டு வருவேன் நீ வரையா வந்து உன்னோட வந்தா எனக்கு ஒரு மரியாதை இருக்குது ஆமா நீங்க வந்தாலும் போவாங்களாம் நீ வந்தாலும் போவாங்களாம் வந்தாலும் போவேன் வந்தாலும் போவேன் வந்தாலும் போவாங்களாம் இந்த ஆள் கட்டிட்டு நான் இருந்தேன் நீ வருவையா வர மாட்டியா நீ வரையா என்ன சொல்ற நீ வர முடியுமா முடியாது என்ன சொல்ற இதுக்கு மேல இந்த ஆள் கூட பொழைச்சாரி வரல என்ன சொல்ற நான் உடனே சொல்லி காட்டிட்டான் சொல்லாம சொல்லி காட்டான் சொல்லாம சொல்லி காட்டான் அவன் பிள்ளைகளாக பாவி நம்ம உள்ள வந்து ஒழிக்கூடாது ஒழிச்சுட்டா நம்ம பிள்ளைக்கு குழந்தைகளாக போயிடும் அதனால அவள் அழைக்க கூடாதுன்னு உடனே உன்னை ஒதுக்கி வச்சு கல்யாணம் பண்றான் அந்த வாசலுக்கு வர சொல்றியா 1000 முறை சொன்னாலும் என் கண்ணு விட்டு நான் போவேன் முடியாது நீ வரையா இல்லையா வர முடியாது வரையா இல்லையா நான் வர முடியாது நீ போகக்கூடாது நான் போவேன் அப்ப எங்க அப்பா மட்டும் போகக்கூடாது சொல்றது நீ யாரு எங்க அண்ணன் மட்டும் போகக்கூடாது சொல்றது நீ யாரு நான் எங்க அண்ணன் மட்டும் போவேன் இது கட்டுனாலதான் நீ எனக்கு புருஷன் நான் எங்க அண்ணன் வயிற்றுல எங்க அண்ணன் கூட பிறந்தவன் நீ ரத்தம் கட்டுனாலதான் நீ எனக்கு சொந்தம் நீ கட்டலினா நீ யாரோ நான் யாரோ வந்தா வா இல்லைன்னா போய் கால் எடுத்து வச்சுட்டா எங்க அண்ணன் கூப்பிடுறாரோ இல்லையோ எங்க அண்ணன் கை எடுத்து ஐயோ நம்ம வரணமா வந்துட்டா சரி அப்படி சொல்லி வரவேற்பா எங்க அண்ணி சரி பிறந்த வீடு எங்க வீடு பிறந்த வீடு என் தாய் வீடு நான் போறேன் வந்தாவா அண்ணாயிரு நான் போக முடியும் புருஷன் கேளு நல்லவனா கெட்டவனும் ஏய் புருஷன் நல்லவனா கெட்டவனா குடிகாரனா முள்ள மாதிரி முடிச்சவிக்கா இருந்தாலும் கட்டில கணவனை வந்து வச்சுட்டா நீ நல்லவன் நீ வந்து பிறந்து விட்டு என்னைக்கு தூக்கி வச்சு பேசுறியோ அப்ப கட்டவன நீ தாத்து பேசுற அதனால என் பேர் கேட்டு நீ பேசுற ஒரு போறேன் சரி கேட்க முடியாதா முடியாது நிச்சயமா முடியாது நீ இருந்தா இரு போடா போ ஒன்னா
தாடி கட்டி விட்டா இந்த ஆளு சொல்றது நான் கேட்குமா? அது நான் தாங்க. ஒரு மஞ்ச கயிறு கட்டி விட்டா இந்த ஆளு சொல்றது நான் கேட்கும். ஆனா ஒண்ணு இருந்தா இரு, போனா போ. அப்படின்னா என்ன அர்த்தம்? போ சொல்லிதான் இருக்கும். ஓன்னு சொல்றது சொல்லி சொல்லாம சொல்றேன். நல்லவங்க. நான் வரல, வியாபாரத்துக்கு போறேன், நான் வியாபாரம் கெட்டு போயிடும், அதனால நான் வியாபாரத்துக்கு போறேன், நீ போனா போ. வியாபாரத்துக்கு போறேன்னு சொன்னா நீ சண்டைக்கு போக வேண்டியதான். நீ கோபத்துல சொல்லிட்டு போறாரு. சரி சரி சரி. இருந்தாலும் இப்ப என்ன பண்ண தெரியுமா? நான் வர்ணமலைக்கு எனக்கு தகவல் சொல்லுனா கூட நான் போற வருஷமா போடுமா? என் வீட்டுல குவியல் குவியலா பொண்ணு போய் இருக்குது. இத்தனை யாருக்கு? உள்ள நிறைய கிடக்குது. ஆமா, ஒரு வண்டி ஆட்டலாம். உள்ள நிறைய பைய கிடக்குது. அதுல அத்தனை சீர்வரிசை யாருக்கு? என் வயித்துல பிறந்த பிள்ளைங்க தான் இருக்குதா? இல்ல இல்ல. என் சொத்து சொகத்துக்கு எல்லா காசு பணத்துக்கும் எங்க அண்ணன் வீட்டு பிள்ளை குடிராம சட்டி தான் தகும். அதனால இவங்க எல்லாம் கூட்டிட்டு போனாங்க. அதனால எங்க அக்கா வீடு, மாமியா வீடு, அத்தை வீடு எல்லாம் இருக்கிறாங்கல்ல, எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு எந்திரிச்சு உட்காருங்க, முக்கியமான எந்திரிச்சு